ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 25 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் சிறப்பு சுருக்கங்கள். இது பகுதி 2. ஆல்ரெடி பகுதி 1ல் வார்த்தைகளை எப்படி சுருக்கி எழுதலான்னு வந்து பார்த்துருந்தோம். இந்த பகுதி 2ல் இன்னும் சில வார்த்தைகளை எப்படி சுருக்கி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழில் ஒரு வார்த்தையோட முன்னாடியோ பின்னாடியோ இன்னும் சில வார்த்தைகள் சேர்ந்து விகுதிகள் சேர்ந்து இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து வரும். அப்படி உருவாகிற புது வார்த்தைகளை வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அங்கு இந்த வேர்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இங்கு எழுதுவோம். இப்போ அங்கெல்லாம் இதை நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா அங்கு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வந்து பிரியும். கரெக்டுங்களா? இதில் எல்லாம்ன்றது அங்கு கூட சேர்ந்துருக்கு. அடுத்து அங்குள்ள இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அங்கு கூட்டல் உள்ள. இதில் உள்ளன்றது அங்கு கூட சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி இதை ரூட் வேர்டுன்னு சொல்லலாம். இப்படி ரூட் வேர்டு கூட இன்னொரு வார்த்தைகள் சேர்றப்ப ரூட் வேர்டை அப்படியே வச்சுக்கிட்டு சேர்றத நம்ம வந்து சிம்பிளாக எழுதணும். அப்படி சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இதை சீக்கிரமாக படிக்க முடியும். இப்போ அங்கெல்லாம் அப்படின்றத அங்கு எழுதிட்டு எல்லாமுக்கு தனியாக எழுதாமல் அதிலே லா மாசுழி அங்குள்ள அப்படின்னு வரப்ப அங்கு எழுதிட்டு அதிலே இல்லா வந்து எழுதிடுறோம். இந்த மாதிரி ரூட் வேர்டு கூட சேர்ற வார்த்தைகளை சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடிப்படை இப்படி எழுதுனா அடிப்படை. அடிப்படையாக அப்படின்னு வரப்ப அடிப்படை கூட ஆக சேர்ந்து வந்திருக்கு. அப்போ அடிப்படைன்றது நம்ம இப்படி எழுதிட்டு அதில் ஒரு கா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆக. அடிப்படையில் இதில் இல்லு சேர்ந்துருக்கு. இதை எப்படி எழுதுறதுனா அடிப்படை எழுதிட்டு இல்லு எழுதிடுறோம். ஓகேங்களா? இங்கே ரூட் வேர்டு அடிப்படைன்றது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதிகார இல்லைனா அதிகாரி. இது நம்ம எப்படி எழுதுவோம்னா அதிகார இல்லைனா அதிகாரின்றதை இப்படி எழுதுவோம். இதுலேயே அதிகாரம் அப்படின்னு வரப்ப நம்ம அதிகார ஸ்டோக் எழுதிட்டு மாசுழி. அதிகார வர்க்கம் இதை எப்படி எழுதுவோம்னா அதிகார ஸ்டோக் எழுதிட்டு வர்க்கமுக்கு வர்ரு க இம் இப்படி எழுதுவோம். சர்வாதிகாரி இதில் சர்வ முன்னாடி சேர்ந்து வந்திருக்கு அதிகாரி கூட. கரெக்டுங்களா? அப்போ சர்ரை இப்படி எழுதிட்டு அதிகாரிக்கு ஃபுல் ஸ்டோக் அதிகாரி சர்வாதிகாரி அப்படி நம்ம வந்து படிக்கணும். உதவி அதிகாரி இதிலுமே உதவின்றது அதிகாரிக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ உதவின்றதை ஷார்ட்டாக எழுதிட்டு அதிகாரி இப்படி நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து சுங்க அதிகாரி. இதில் அதிகாரி ஸ்டோக் ஃபுல்லாக எழுதுவோம், சுங்கன்றதை ஷார்ட்டாக எழுதுவோம். சுங்க இப்படி எழுதிட்டு அதிகாரி ஸ்டோக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ரூட் வேர்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணும். முன்னாடி பின்னாடி சேர வார்த்தைகளை நம்ம ஷார்ட்டாக எழுதணும். புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 பயிற்சி இருக்குங்க. பயிற்சி 79லேருந்து 88 வரைக்கும் மொத்தம் ஒரு 10 பயிற்சிகள் வந்து இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே இம்பார்ட்டண்ட். பொறுமையாக எழுதி பாருங்கள். ஒரு 3 to 5 லைன்ஸ் வந்து ஒரு வார்த்தைகளுமே எழுதி பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 89, 90 பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையுமே குறைஞ்சது எப்பயும் போல் ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணுங்க. ஓகேங்களா? சிறப்பு சுருக்கங்கள் சாப்டரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.